செங்கல்பட்டில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். காரில் வந்த உமாசுந்தர் மற்றும் அவரது 7 வயது மகள் ஆகியோர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து செங்கல்பட்டு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மேய்ச்சலுக்காக செல்லும் மாடுகள் கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் செல்வதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் கால்நடைகள் சாலையில் உறங்குவதால் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள வாகன ஓட்டிகள் மாவட்ட நிர்வாகம் கால்நடை உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்து ஆசனூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வனப்பகுதியை ஒட்டி சிறுத்தை நடமாட்டம் உள்ள வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ள நிலையில் வனப்பகுதி ஓரங்களில் வாகன ஓட்டிகள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசாரிடம் மதுபோதையில் இருந்த இளைஞர் தகாத வார்த்தையால் பேசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபோதையில் இயக்கிய இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதாக அவர் மீது வழக்கு பதித்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சடையாண்டி கோயிலில் நள்ளிரவில் 105 கிடா வெட்டி ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விடிய விடிய நடந்த அசைவ விருந்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாப்பிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவல்லியம்மன் கோயிலில் ஐப்பசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் உமரிக்காடு அதிமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜேஷ்குமார் தனது 4 சக்கர வாகனத்தின் நட்டுகளை கழற்றி விபத்து ஏற்படுத்தி கொலை செய்ய முயன்றதாக மர்மநபர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன்பும் தனது இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்த அவர் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளதாக கூறினார். அதாவது எனக்கு தெரிஞ்ச அரசியல் நோக்கத்தில் பண்ணியிருக்கணும். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அதாவது என்னுடைய ஸ்கார்பியோ 4 சக்கர வாகனத்தில் வந்து பின்னாடி உள்ள வீல் நட்டை பின்னாடி கரெக்டாக 2 பக்கம் உள்ள வீல் நட்டை கழட்டி விட்டு நமக்கு கொலை பண்ணணும், அதாவது விபத்தை ஏற்படுத்தி கொலை பண்ணணும்னு மர்ம நபர்கள் யாரோ பண்ணியிருக்காங்க. எனக்கு அரசியல் ரீதியான இதுக்கு தான் அதிகமாக தோணுது. அதாவது 2023 பைக்கையும் உடச்சி பைக் சீட் கவர்லாம் உடச்சி வண்டியை சரிச்சு போட்டு உடச்சி வீட்டு ஜன்னல் கண்ணெலாம் உடைச்சாங்க. அப்போ வந்து இப்போ வரைக்கும் கேமரா வைக்கல, இப்போ தான் வச்சிருக்கிறேன். ஆனால் காவல் நிலையத்தில் இப்போ 2023 எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ எஃப்ஐஆரும் பதிவு பண்ண கூட மாட்டேங்காங்க, ஜஸ்ட் விசாரிக்க கூட மாட்டாங்க, சும்மா கேமரா இருக்காங்கிறாங்க. நம்மளாவது ஒரு இதில் இருக்கிறோம். சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா கேமராவே வச்சிருக்கே மாட்டாங்க. கேமரான்னு காரணம் சொல்கிறது வந்து எனக்கு என்னவோ அது நியாயமாகவே தோணலை. ஏன்னா சில அரசு அதிகாரிகளோ முன்னால் யாரோ ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ அமைச்சர் வீட்லேயோ அப்படி ஒரு இருந்தால் விடுவாங்களா? காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் போட்டுருப்பாங்க, விசாரிப்பாங்க. ஒரு காவல் நிலையத்துலேருந்து ஒரு அதிகாரி இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல, விசாரிக்கல. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் சிறுமியிடம் ஆபாச செய்கை காட்டிய நபர் கைது செய்யப்பட்டார். ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் குணசேகரன் என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பாடு சர்வீஸ் சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் இதனை சீர் செய்த ஓய்வு பெற்ற போலீஸ் சேட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. 85 வயதான சண்முகவேல் என்பவர் ஆனந்தன் என்பவரின் உதவியோடு தனது முந்தைய பணி அனுபவத்தின் மூலம் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சிந்தாமணியில் 1 வருடத்திற்கு முன்பு காணாமல் போன தனது ரேடியோ பெட்டியை கண்டுபிடித்து தரக்கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த 95 வயது மூதாட்டி செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன பாட்டு தனக்கு ரேடியோ பெட்டியில் பாட்டு கேட்காமல் ஏதோ இழந்தது போன்று இருப்பதாக மூதாட்டி ஆதிலட்சுமி வேதனை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.